அமித்ஷா சமீபத்தில் வந்த உடனே அமித்ஷா கூப்பிட்டு எல்லாரையும் இவங்களெல்லாம் பேசும்போது விஜயும் கூட்டணிக்கு அழையுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3-4 நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்தார், விஜயை கூட்டணிக்கு அழைக்கிறோம். அப்போ நினச்சி என்ன விவரம் இல்லாமல் பேசுகிறாரு, விஜய் எப்படி பிஜேபி பக்கம் வருவாருன்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது அமித்ஷா ஐடியா. அமித்ஷா இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா இவர் எப்படி இந்தியா பூரா கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற அடிப்படை விஷயமே அமித்ஷாவுக்கு தெரியலையே, விஜய் பற்றி தெரியவே இல்லையே. விஜய் எப்படி உங்கள் வருவார்? விஜய் மைனாரிட்டி ஓட்டுகளை நம்பி தான் அவர் கட்சியை ஆரம்பித்தது. மைனாரிட்டி ஓட்டு, மற்றபடி ஜாதி ரீதியாக பண்ணணும்னு இருக்கார். அவர் உங்கள் பக்கம் வந்தாருன்னா அவருக்கு அரசியல் முடிஞ்சிடும். காரணம் மைனாரிட்டி ஓட்டு இல்லாமல் போயிடும்னு தானே அவர் உங்கள் கூட கூட்டணி சேர மாட்டேங்கிறாரு. திமுகவோட கூட்டணி சேரமாட்டேன்னு சொல்கிறது காரணம் அப்போ தானே. அவர் திமுகவோட கூட கூட்டணி சேருவார், பாஜகவோட சேர மாட்டார். இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு அமித்ஷாவுக்கு புரியலையா? அவர் குறி வச்சிருக்கிறது 5% மைனாரிட்டி ஓட்டு, 5 to 6% இது இஸ்லாமியர்கள் ஓட்டு. இந்த தடவை திமுக மேலே விருப்பில் இருக்கிறதுனால தனக்கு வந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அவர் இதுக்கே வந்திருக்காரு அரசியலுக்கு. அமித்ஷா போயிட்டு அவரை கூப்பிடுங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். ஒன்றும் ஒரு தேர்தல் கணக்கே தெரியலையப்பா. இருக்கிறதே 234 தொகுதி. அவன் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக கூப்பிட்டுருக்காங்க, அவர் 160 சீட்டுன்னு கேட்குறாரு. அமித்ஷா இங்கே வந்துக்கிட்டு விஜயம் கூப்பிடுனா விஜய்க்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? நீங்கள் எத்தனை சீட்டு எடுத்துக்குவீங்க? பட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடணுன்னு குருமூர்த்தி அனுப்புகிறீங்க, பட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை சீட்டு? அப்புறம் விஜயகாந்த் உங்களுக்கு எத்தனை சீட்டு? கணக்கை இடிக்குத. அரசியல் கணக்கே தெரியாமல் இருக்கிறார் அமித்ஷா அப்படிங்கிறத இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த கணக்கும் உங்களுக்கு புரியலை. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து நீங்கள் திமுகவை தோற்கடிக்க போகிறீங்கிறது ஆண்டவனுக்கே வெளிச்சம்.